நான் உன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் இதுதான். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற சின்ன சந்தோஷத்தை கூட என் மாமாவுக்கு கொடு. நான் எப்பவும் என் மாமாவுக்கு ஆறுதலாவும் பக்கபலமாவும் இருக்கணும். அதுக்கான சக்தியையும் தைரியத்தையும் நீ எனக்கு கொடுத்த அருள் புரியணும். பூரணிராஞ்சனம் சமர்ப்பயாமி. பவதி சதா யத் புருஷன் சதேந்திரியாய சேதேந்திரியே பிரதிதிஷ்டதே. தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சத்சம்பத்சரம் தீர்க்கம். என்ன மாமா இங்கே உட்காந்துருக்கீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வா. நில்லு, கண்ணு மூடு. ஏன் மாமா கண்ணு மூடுறீங்க? காரணம் இருக்கு, சொல்றேன். என்ன மாமா? பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என்னுயிரே, உன் பாசமூச்சில் நானே. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்டு நீ அழைக்க, அச்சம் வெக்கம் இனி இங்கு எனக்கில்லையே. போதும் போதுமே, இது போதும் போதுமே. வேண்டும் வேண்டுமே, நீ என்றும் வேண்டுமே. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்டு நீ அழைக்க, அச்சம் வெக்கம் இனி இங்கு எனக்கில்லையே. என்னென்றும் உன்னை அறியாதா, என்ன செய்யது புரியாதா, மனதோடு மௌனத்தின் பாஷை புரியாதா. உள் நெஞ்சின் ஆசைகளை ஒன்றொன்றாய் நீ காட்டுகிறாய், காதோடு நான் பேச என் காதல் புரிகிறதா. உனக்காக வாழவே என் உயிர் காதல் ஏங்குதே. உன்னை தினமும் தாங்கிட உன் நிழலாய்
அருகில் நீ இருக்க அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க காதல் கொண்டு நீ அழைக்க அச்சம் வைக்கும் இனி இங்கு எனக்கில்லையே. போதும் போதுமே இது போதும் போதுமே. வேண்டும் வேண்டுமே நீ என்றும் வேண்டுமே. நம்ம ஆதி மாப்பிள்ளையும் பார்வதி தங்கச்சியும் எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியலையே. ஒருவேளை சிட்டில இருக்காங்களா இல்ல சிட்டியை விட்டு அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இந்த டைம்ல அவுட் ஆஃப் சிட்டிக்கும் போக முடியாது, இ பாஸ் வேற வாங்கணும். எப்படியா இருந்தாலும் பார்வதி தங்கச்சி கோயிலுக்கு போற பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா தங்கச்சி மாட்டாமலா போயிடும். இவன் எங்க அழுதுகிட்டே போறான்? டேய் கணேசா, கணேசா டேய் நில்றா. டேய் நில்றா டேய், என்ன கூப்பிட ஓடுறா? டேய் கணேசா, கணேசா சொல்றத கேளுடா. ஓடாதடா, நில்றா. நில்றா நில்லு. டேய் நீ எல்லாம் வேகமா ஓடுனாலே நான் புடிச்சிடுவேன். இதுல வேகமா நடக்கறியா? எங்கடா போற? எங்க அக்காவை தேடி போயிட்டு இருக்கேன். எது அக்காவை தேடி போறியா? டேய் நீ எங்கடா போய் தேடி கண்டுபிடிப்ப? நான் எங்கேயோ போய் தேடுறேன், என்ன விடுங்க. டேய் இருடா. எங்களாலே உங்க அக்காவையும் மாமாவையும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. நீ சின்ன பையன், படிக்கிற பையன், உன்னால எப்படா தேடி கண்டுபிடிக்க முடியும்? நான் என் அம்மாவை போட்டோல தான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்தது இல்ல. எங்க அக்கா தான் எனக்கு அம்மா. அக்கா இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் எப்படியாவது எங்க அக்காவை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். டேய் கணேசா, கொஞ்ச நாள் பார்வதி கூட பழகின என்னாலே பார்வதியை மறக்க முடியல. அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை வளர்த்துருக்கான், உன்னால எப்படா மறக்க முடியும்? இங்க பாரு கணேசா, உங்க அக்காவை தேடி நீ எங்கேயும் அலைய வேணாம். நீ வீட்டுக்கு போ, நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு உன் கூட போன்ல பேச வைக்கிறேன். உங்க கூட நானும் வரேனே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தெரியலானே. ஓ கணேசா, நீ சின்ன பையன்டா, உனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேற போயிட்டு இருக்கு. முதல்ல படிப்பு தான் முக்கியம். நீ வீட்டுக்கு போய் கிளாஸ கவனி, சரியா? நான் அக்காவை தேடி கண்டுபிடிக்கிறேன். எனக்கு படிப்பை விட எங்க அக்கா தான் முக்கியம். சரிடா கணேசா, நீ சொல்றது எனக்கு புரியுது. உங்க அக்கா பார்வதி இருந்திருந்தா கூட உன்னை போய் முதல்ல படிக்க தான் சொல்லும். நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு. நான் பார்வதி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு முதல்ல உனக்கு போன் பண்ண சொல்றேன். என்ன நம்புடா கணேசா, முதல்ல வீட்டுக்கு போடா. கண்டிப்பா அக்காவை என் கூட போன்ல பேச வைக்கணும். ஓ கண்டிப்பா. உங்க அக்காவை கண்டுபிடிச்ச உடனே என்னோட முதல் வேலை உனக்கு போன் பண்ண வைக்கிறது தான். இப்ப நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போயிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, சரியா? டீல் ஓகேவா? யோசிக்காதடா, அட்டென்ட் பண்றியா? நான் வீட்டுக்கு போறேன். சரி நீ போ. ஐயோ பாவம், தாயில்லா பிள்ளை எப்படி தவிக்க விட்டு போயிட்டியம்மா பார்வதி. நீ எங்க இருக்கியோ? மெதுவாமா இங்க எடுத்து வை. பார்வதி, கிழக்கு முகமா பால் பொங்கி இருக்கு, ரொம்ப நல்ல சகுனம். இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆமா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இனிமே அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சட்டு புட்டுன்னு பாலை எடுத்து வச்சு பூஜையை ஆரம்பிம்மா. பார்வதி, விளக்கேத்துமா.
தம்பி நல்லா கும்பிட்டுக்கப்பா. இன்னைக்கு வாடகை வீட்டுல பால் காய்ச்சற நீ நாளைக்கே சொந்த வீடு கட்டி அதுல பால் காய்ச்சணும். சரிங்க சார். தேங்க்யூ. தம்பி சொல்லுங்க சார். பூச்சி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கத்தான் உன்கிட்ட 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கினேன். ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கியப்பா. ஆமாங்க, நானே இதை சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. தம்பி நீ தப்பா எடுத்துக்கலனா நீ கொடுத்த பணத்துல 10 மாச வாடகை பணத்தை மட்டும் அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு பேலன்ஸை உன்ட்டே தந்துடுறப்பா. இல்லை சார், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்ததாவே இருக்கட்டும். நீங்கள் திரும்பலாம் தர வேண்டாம். என்னப்பா நீ பொதுவா வீட்டு வாடகைக்கு வரவங்க வாடகையை குறைக்க சொல்லி கேட்பாங்க, இல்ல அட்வான்ஸை குறைக்க சொல்லி கேட்பாங்க. அப்பயும் நீ குறைக்க சொல்லவே இல்லை. இப்ப நானா ஏதான அட்வான்ஸை குறைச்சிக்கிறேங்கிற, அதையும் வேணான்னு சொல்றிய. நீ பெரிய மனசுப்பா உனக்கு. தம்பி பண விஷயத்துல நீ கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும்ப்பா. குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தாதான் என்ன மாதிரி சொந்த வீடு கட்ட முடியும். என்ன பார்வதி, ஏன் உன் முகம் வாடி போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் பார்வதி. வீடு பால் காய்ச்சறோம், ஹவுஸ் ஓனரை தவிர வேற யாருமே இல்லைன்னு நினைச்சுதானே உன் மனசு வருத்தப்படுது. உங்களுக்காவது நாங்க 2 பேர் இருக்கோம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் இதே மாதிரி ஒரு ஓலை குடிசையில பால் காய்ச்சணும். அப்ப எங்களுக்குன்னு யாருமே இல்ல. அவளுக்கு நானு, எனக்கு அவ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொன்னோம். இப்ப 1க்கு 2 வீடா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் நல்ல வளர்ச்சி அடையணும். பார்வதி, நிறைஞ்ச மனசோட சொல்றம்மா, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. எங்க கிளம்பலாமா? கிளம்பலாமா? இது கூட வரேன் தம்பி. சரிங்க சார். வரேம்மா, வரேன் தம்பி. சரிங்க. மாமா, எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? அப்பா கிட்ட பேசணும் அதானே? ஆமா. எனக்கும் தோணுச்சு. சரி, நீ போய் பேசிட்டு வா. ஆதி கால் பண்றா. ஹலோ ஆதி. அப்பா சாரிப்பா, நீங்க கால் பண்ணும் போதெல்லாம் நான் எடுக்கலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அது இப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல கோவப்படுவேனா? ஆமா, நீயும் பார்வதியும் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம்பா. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க.
சரி, இப்போ நீ எங்க இருந்து பேசுற? அட்ரஸ் சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். உங்க 2 பேரையும் நான் நேர்ல பார்க்கணும். நீங்கள் இதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்கள் கால் எதுவும் நான் அட்டன் பண்ணாமல் இருந்தேன். என்ன இருந்தாலும் நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு போயிருக்க கூடாது. நீ இல்லாத இந்த வீடு வீடாவே இல்ல. நீ உடனே கிளம்பி வந்துடாதே. இல்லைப்பா, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு அம்மா விட்டு விலகியே இருக்கோம். அதான் எல்லாருக்கும் நல்லது. உன் அம்மா மாதிரியே நீயும் பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன பண்றது ஆதி? நான் தப்பாக எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்லப்பா. நாங்கள் இன்னைக்கு ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு வந்து பால் காய்ச்சிருக்கோம். என்னது? வீடு பால் காய்ச்சினீங்களா? கடல் மாதிரி வீடு இருக்கு. இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னா சிட்டில நமக்கு இன்னும் எத்தனையோ வீடுங்க இருக்கு. அதுல ஒண்ணுல போய் தங்கி இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு வாடகை வீட்டுல இருக்கன்னு சொல்றியாதே, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இவ்வளோ நாளா உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நல்ல பையனா, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனா, நல்ல வசதியாக வாழ்ந்துட்டேன்ப்பா. ஆனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த லைஃப். எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லை. ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட நான் இங்கே இருக்கிற இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்ன ஒரே ஒரு குறை தான், உங்களையும் அம்மாவையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் நிறைய வாட்டி என்னை கால் பண்ணியிருந்தீங்க, ஆனால் என்னால் அட்டன் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணணுன்னு இருந்தப்பா. அதனால தான் இன்னைக்கு கால் பண்ணேன். நீங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க, அவங்களை நல்லா பார்த்துக்கங்க. எதுனாலும் என்னை கூப்பிடுங்கப்பா, நானும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிப்பா, நான் வச்சிடுறேன். டேய் கணேசா, ஏண்டா டீ குடிச்சிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு படிப்பேன்னு பார்த்தா இன்னும் நீ டீயை கூட எடுத்து குடிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா பாக்குற? டீயை மறுபடியும் சூடு பண்ணி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு என் அக்கா தான் வேணும். உங்க அக்காவை நானா ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ போன் பண்ணியும் உங்க அக்கா போனை எடுத்து பேசல இல்ல, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சும்மா புரியாம உட்கார்ந்து இருக்க. ஐயா வாங்க ஐயா. என்னங்க ஐயா இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? வெளியில போகணுமாயா? கார் எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுந்தரம், ஆதி எனக்கு போன் பண்ணா. மாமா போன் பண்ணாரா? அக்கா உங்ககிட்ட பேசிட்டாயா? நான் போன் பண்ணா அக்கா ஏன் எடுக்கவே மாட்டேங்குது? பார்வதி பேசலடா கணேசா, ஆதி மட்டும்தான் பேசினா. பெரிய தம்பி எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு விவரம் ஏதாவது சொன்னாருங்களாயா? வாடகைக்கு வீடு பார்த்து பால் காய்ச்சி இருக்காங்களா? அப்போ அக்காவும் மாமாவும் திரும்பி இங்க வரமாட்டாங்களாயா? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஆதி எந்த விபரமும் சொல்லவே இல்லை. நாங்க நல்லா இருக்கோம், எங்களை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான்.